8 மணி நேரம் படுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். படி படி தினமும் படி, அதிகாலையில் எழுந்து படி. படி படி தினமும் படி, அதிகாலையில் எழுந்து படி. அம்மா அப்பா எழுப்பி விட்டா ஆனந்தமா எழுந்து படி. அம்மா அப்பா எழுப்பி விட்டா ஆனந்தமா எழுந்து படி. காணி மேல வாங்க வேண்டுமா, மாடி வீடு கட்ட வேண்டுமா, அரசாங்க வேலை வேண்டுமா, ஏசி காரில் போக வேண்டுமா, காணி நில வாங்க வேண்டுமா, அதில் மாடி வீடு கட்ட வேண்டுமா, அரசாங்க வேலை வேண்டுமா, நீங்க ஏசி காரில் போக வேண்டுமா. படி படி தினமும் படி, அதிகாலையில் எழுந்து படி. தந்தனான 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 வருங்கால மாவட்ட ஆட்சித்தலைவர் நீங்கள் தானே, தம்பி நீங்கள் தானே. மக்களின் குறைகளை நீங்கள் கூட தீர்க்கலாமே, தம்பி தீர்க்கலாமே. வருங்கால அரசியல்வாதிகளும் நீங்கள் தானே, தம்பி நீங்கள் தானே. அரசு சார்ந்த திட்டங்களை வகுக்கலாமே, தம்பி வகுக்கலாமே. ஆசிரியராகலாம், பல மேடைகளை உருவாக்கலாம், விஞ்ஞானியாகலாம், பல வித்தைகளை செய்யலாம். போதை நமக்கு வேண்டாம் என உறுதி எடுப்போமே, புகை நமக்கு வேண்டாம் என உறுதி எடுப்போமே. போதை ஒழியட்டும் தம்பி பாதை மாறட்டும், போதை ஒழியட்டும் தம்பி பாதை மாறட்டும். தினம் தினம் சாலையில் விபத்துகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அங்கு இங்கும் ஆம்புலன்ஸ் பறந்து கொண்டே இருக்கின்றன. சாலையில் பாதுகாப்பா சென்றால் விபத்து என்பது நெடுந்தூரம். தந்தான தந்தனா தந்தானா தந்தனா தந்தான தந்தனா தந்தானா தந்தனா தந்தான தந்தனா தந்தனா மன தந்தானா தந்தானா தந்தனா தந்தனா மன தந்தானா தந்தானா தந்தனா. ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு டூ வீலரை ஓட்டிடுவோம். சாலையில் தினம் தினம் தான் விபத்து தானே நடக்குதுங்க. ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு டூ வீலரை ஓட்டிடுவோம். சாலையில் தினம் தினம் தான் விபத்து தானே
நன்றி நன்றி. இது போன்ற காவல்துறையின் விழிப்புணர்வு பாடல்களை யூடியூபில் பார்க்க கடலூர் போலீஸ் சாங் என்று போட்டு பாருங்கள். உங்க சொந்த பந்தங்களுக்கு தாங்களும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். So, சிவபெருமான்